Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. சில பேர் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் கேட்டிருந்தீங்க. இதில் சில லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட் ஒரு 2-3 ஸ்லைசஸ் எடுத்து அதில் க்ரம்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே ஹோம்மேட் ப்ரிப்ரேஷன், எதுவுமே வெளியிலேருந்து வாங்குற மாதிரியே இருக்காது. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ மார்னிங் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் அதுக்கப்புறமா ஆயில் போட்டு இந்த பாஸ்தாவை பாயில் பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். அந்த பாஸ்தா வந்து ஒரு 5 to 7 minutes அதில் குக் ஆகட்டும். ஆயில் போட்டால் ஒட்டாமல் வரும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மெனு எல்லாமே நான் ஒரே டைமில் குக் பண்ணது தான். ஸோ ஈஸியாக தான் இருந்தது எனக்கு. நான் வித்தின் ஒரு 1 hourக்குள்ளே நிறையா ரெசிபீஸ் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து வெஜ் புலாவுக்கு வெஜ்ஜீஸ் என்னென்ன வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. பேபிகார்ன் மஞ்சூரியனுக்கு ஹாட் வாட்டரில் சால்ட் போட்டு ஒரு 5 to 6 minutes நம்ம அப்படியே விட்டுடலாம். ஹோம்மேட் மசாலா வெஜ் புலாவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, மின்ட் லீவ்ஸ், அப்புறமா பட்டை, லவங்கம், தென் இந்த பே லீஃப், அந்த சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த பேபிகார்னுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா இந்த ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பொட்டேட்டோ பால்ஸ். இது வந்து நான் ஒரு 4 பொட்டேட்டோ வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடி பொடியாக சாப் பண்ண உங்ககிட்ட கிரேட்டர் இருந்ததுன்னா ஆனியன் அதுலேயே பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுமே வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரே மசாலாஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு ஒரே டைமில் நான் ஆட் பண்ணிடுறேன். நல்ல டைம் வந்து இதில் நம்மளுக்கு தனித்தனியாக பண்ணும்போது கன்சியூம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரே டைமில் பண்ணும்போது நிறையா டைமும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா மசாலாஸ் வந்து மோஸ்ட்லி ஒரே இது தான். என்னென்ன காரத்துக்கு வேணுமோ மசாலாஸ் வேணுமோ உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காரப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, உங்களுக்கு அந்த பொட்டேட்டோ பால்ஸ்க்கு தனியா பவுடர் வேணும்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாஸ் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுத்துலேயும் இந்த பேபிகார்னுக்கு வந்து நம்ம இந்த மாவு ரெடி பண்ணுறோம்ல, அதில் கொஞ்சமாக வாட்டர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ரொம்ப ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நம்ம பேபிகார்ன் வந்து அந்த மசாலாஸ் அந்த அளவுக்கு ஸ்டிக் ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேபிகார்ன் வந்து நம்ம சால்ட் வாட்டர்லேருந்து எடுத்துகிட்டு நல்லா அந்த வாட்டர்லாம் புழிஞ்சிட்டு இதில் வந்து நம்ம சேர்த்து அப்படியே ஒரு 5 minutes நான் விட்டுடுறேன். எடுத்தோடனே பொரிக்காமல் ஜஸ்ட் மேரினேட் பண்ண மாதிரி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட அந்த புலா வேலை அதெல்லாம் முடிச்சிடலாம். இப்போது வந்து இதை மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு நான் வந்து அந்த பொட்டேட்டோ பால்ஸ்க்கு ரெடி பண்ணுறேன். இந்த பொட்டேட்டோ பால்ஸ்க்கு கொஞ்சமாக சாட் மசாலா, கரம் மசாலா உங்களுக்கு வேணும்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் வந்து நல்லா மேஷ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது வந்து பைண்டிங்காக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி, தண்ணி சுத்தமாக வேண்டாம், ஒரு ட்ராப் கூட நான் அதில் தண்ணி ஆட் பண்ணல. ஏன்னா அந்த பொட்டேட்டோவோட அந்த ஸ்டிக்கினஸே போதும். அதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் வேறு ஆட் பண்ணியிருக்கோம்ல. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு நல்லா பால்ஸ் மாதிரி உருட்டுற அளவு கன்சிஸ்டன்சி கொண்டு வரேன். இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை வந்து நான் பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல அதில் வந்து நான் போட்டு ரோல் பண்ணிக்கிறேன். ப்ரெட்டு வந்து இமீடியட்டாக வீட்டில் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க வச்சுருப்போம்ல, அது கூட நம்ம எடுத்து விப் மோடில் மிக்சரில் நல்லா கிரைண்ட் பண்ணால் இந்த மாதிரி நல்லா க்ரம்ஸ் மாதிரி கிடைக்கும். அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் கூட நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நான் ப்ரெட் வந்து விப் மோடில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 3 ப்ரெட் வரைக்குமே எனக்கு எடுத்தால் நிறையா ப்ரெட் க்ரம்ஸ் கிடச்சிது. ஸோ இப்போ இதை வந்து நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸில் அப்படியே வைக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. நான் இன்றைக்கி இதில் வெறும் பொட்டேட்டோ மட்டும்தான் போட்டு பண்ணுறேன். நம்ம கேரட், பீன்ஸ்லாம் கூட என்னென்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ அதெல்லாம் ஒரு வாட்டி பாயில் பண்ணிவிட்டு கூட இதில் நம்ம நல்லா மேஷ் பண்ணி பண்ணலாம். இப்போது இந்த வெஜ் புலாவுக்கு கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக கீ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சூடானதுக்கப்புறமா நல்லா பொடி பொடியாக கிரேட் பண்ண ஆனியன், அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சோம்ல புதினா, கொத்தமல்லிலாம் போட்டு அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தனியாக நான் வந்து மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணல, எல்லாமே அரைச்சிட்டேன் அப்படியே. இந்த வெஜ் புலாவ், மஞ்சூரியன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ஐட்டம். மார்னிங் நம்மளுக்கு கண்டிப்பாக டைமே இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப யம்மியாகவும் இருக்கும். கிட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 minutes ஆகும். காயெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். இந்த காலிஃப்ளவர், ப்ரோக்கலி இதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் டைம் ஆகும் பாயில் ஆகிறதுக்கு. நான் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் பட்டாணி, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, ஒரு 1.5 உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இதெல்லாம் எனக்கு சீக்கிரமாகவே பாயில் ஆகிடும். இது வந்து மார்னிங்லலாம் நம்ம அவசரமாக பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சால்ட் போட்டு அதை மூடி வச்சிடுறேன். இப்போது இங்கே பேபிகார்ன் வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ஒரு 10 minutes வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. அது ஃப்ரை ஆகிட்டே இருக்கும்போது இந்த ரைஸ்க்கு ஏற்ற காயெல்லாமும்
பண்ணணும். சீக்கிரமாக வெந்துருச்சு. நான் ஆல்ரெடி ரைஸ் வந்து வடித்து வச்சுருந்தேன். அதை வந்து இது கூட நான் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்தேன்னா என்னோடய வெஜ் புலாவ் ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போது கிக்கி வந்து பாஸ்தா வேணும்னு 2-3 நாளாகவே கேட்டுகிட்டே இருந்தான் டெய்லி. நான் இன்றைக்கி பண்ணித்தரேன், நாளைக்கு பண்ணித்தரேன்னு பண்ணவே இல்லை. பாஸ்தா பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அது ஒரு 10 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா பாஸ்தா நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் பட்டர் யூஸ் பண்ணுறேன். நல்லா பொடி பொடியாக கார்லிக் யூஸ் பண்ணுறேன் சாப் பண்ணி. அந்த பட்டரில் கார்லிக் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மைதா 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் இந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மைதாவும் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். பால் எவ்வளோ வேணுமோ நம்ம அதுக்கேற்றாப்புல ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் லஞ்சுக்கு வந்து நீங்கள் பாஸ்தா தரீங்க அப்படின்னா பால் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா லிக்விடாக இருக்கிற மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுத்தா மத்தியானத்துக்கு அது பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். இங்கே வந்து நான் அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரிகானோ, அது ரோஸ்மேரி எல்லாமே வந்து அந்த பேக்லேயே இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஸ்வீட் கார்ன் என்ன வேணுமோ, மஷ்ரூம் வேணும்னா அது ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிக்கிக்கு வந்து ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்வீட் கார்ன் வந்து ஈஸியான வேலையும் கூட. லைட்டாக ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்தோன்னா அதுவும் ரெடி ஆகிடும். இப்போது இது கூட வந்து என்கிட்ட சீஸ் ஸ்லைசஸ் தான் இருந்தது. ஸோ அதில் ஒன்று மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா அந்த கன்சிஸ்டன்சி திக்காக ஆரம்பிக்கும். அப்போ இந்த பாஸ்தா வந்து வெந்திருக்கும் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டேன்னா என்னோடய பாஸ்தாவும் டன். சால்ட் வந்து நீங்கள் அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போதே செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது யம்மியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா குக்கிங்குமே டன். மஞ்சூரியன் மட்டும் பண்ணிடலாம். ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த கார்லிக் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தது, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கார்லிக் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டோன்னா எல்லா டிஷ்க்குமே யூஸ் ஆகும். மோஸ்ட்லி இந்த வெஜ் ரைஸ் இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ முன்னாடியே கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கார்லிக் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதுவும் நான் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா நம்ம சாஸஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன், அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ், அப்புறம் சோயா சாஸ். இது எல்லாமே வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து சோயா சாஸ் அவ்வளோவா பிடிக்காது, ஸோ கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்குல்ல, அது 2 ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மஞ்சூரியனில் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு பதில் சப்ஸ்டியூட் வந்து எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் எப்போவுமே வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் தான் ஆட் பண்ணுவேன். இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான அந்த ஃப்ளேவர் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அந்த கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேபிகார்ன் ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல, அது வந்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த பேபிகார்ன்லாம் ஆக்சுவலி ஃப்ரை பண்ணி அந்த பொரிக்கிறோம்ல, அப்போவே வந்து கொஞ்சம் உள்ளே போயிடும். ரொம்ப நல்லா இருந்தது அந்த டேஸ்ட்டு. இப்போ மேலே வந்து நான் கார்னிஷிங்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய டிஷ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் 1 hour தான் இது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எடுத்தது. நீங்கள் வந்து எதாவது கெஸ்ட்டெல்லாம் வராங்க, யாராவது வீட்டில் எதாவது குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, நிறையா ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மெனுலாம் வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பொட்டேட்டோ பால்ஸும் வந்து இப்போது ரெடி பண்ணுறதுக்கு, ஜஸ்ட் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும். ஆயில் சூடு பண்ணோடனே ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 6 to 7 பொட்டேட்டோ பால்ஸ் ஒரு பேட்ச்சில் நம்ம ரெடி பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி பொட்டேட்டோ பாயில் ஆகிடுச்சு. ப்ரெட் வந்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், ரொம்ப ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். அதனால தான் ப்ரெட்டே நம்ம யூஸ் பண்ணுறோம் சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்கு. இப்போது நல்ல ஒரு கோல்டன் கலரில் எல்லா சைட்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்க்கும்போதே அதோட லேயர் வந்து தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து ரீசெண்டாக நம்ம சென்னையில் தமிழ்நாடு கைட் ஃபெஸ்டிவல் நடந்ததில்ல. ஸோ அங்கே வந்து நாங்கள் கிக்கி ரொம்ப நாளாகவே வந்து கேட்டுட்ருந்தோம், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போகணும் அப்படின்னு. அதனால் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அது வந்து மத்தியானமே 12:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் தென் நாங்கள் வந்து 12:30க்கு போகல, ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும்னு. நல்ல வெயில் இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 3:30, 4 சம்திங் லைக் தட் தான் போயிருந்தோம். அப்போவே நல்லா இருந்தது வெயில். ஸோ ஃபேஸ்க்கு வந்து அந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டு வெளிலையே போனோம். ஏன்னா அவ்வளோ சூடு, ஸ்கின் வந்து நல்லாவே டேமேஜ் ஆகும், மெயின்லி டேன் ஆகும். அப்புறமா எப்போவுமே கோம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் டூத் கோம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த டீடாங்கிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாக, அவ்வளோ செதுக்கு இருந்ததுன்னா கூட அது வந்து ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் இந்த சீப் வச்சு வரும்போது. இப்போது நான் கிக்கியும் வந்து ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம்.
இந்த கைட் ஃபெஸ்டிவல் வந்து ஈசிஆர் மகாபலிபுரமில் வந்து நடந்துச்சு. நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது கூட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டே போயிருந்தேன். ஆக்சுவலி இது 3 days நடந்துச்சு. நம்ம டிக்கெட்ஸ் வேணும்னா ஆன்லைனில் எடுத்துக்கலாம், நேராக கூட போய் எடுத்துக்கலாம். ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று விட்டுருந்தாங்க அது வந்து ஆன்லைனில் தான் இருந்தது. நல்லா ஒரு ஓப்பன் கிரவுண்டில் அந்த கைட் எல்லாமே வந்து பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்போஷர் கிடைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது. ஈவினிங் வந்து மியூசிக் கான்சர்ட்க்கு அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தாய்குடம் பிரிட்ஜ்லேருந்து பண்ணுறாங்க கான்சர்ட். நான் வந்து கேரளாவில் இருக்கும்போதே நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த தாய்குடம் கான்சர்ட் வந்து போய் நேரில் பார்க்கணும் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த ஆப்ஷன், அந்த சான்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ இங்கே வந்து நம்ம ஏரியாலேயே கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும், மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் டே வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். நல்ல வெயிலாக இருந்தது. மத்தியானம் 12:30க்கு போனவங்க நிலமையெல்லாம் என்ன இருக்கும்னு தெரில, அந்தளவுக்கு வெயில். நான் வந்து 4 o'clock கிட்டே ரீச் ஆகும்போதே எனக்கு பயங்கரமாக இருந்தது வெயில். பட் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி கலர்ஃபுல்லாக பார்க்கறதுலாம் வந்து கஷ்டம் இல்லை, எல்லா டைமும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதனால் அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்காந்து பார்த்தோம். வழக்கம் போல் நம்ம தலைக்கு வெளிலலாம் போயிட்டு வந்தால் கோல்டு, கஃப்பு, அங்கே ஜூஸ், ஐஸ்கிரீம் அது இதுன்னு சாப்பிட்டு வந்துடுச்சு. அதனால் மோஸ்ட்லி வந்து நான் இந்த ஹோம் ரெமடியும் பண்ணுவேன், அதை தவிர இங்கிலீஷ் மெடிசன் சிரப்ஸும் கொடுப்பேன். இந்த சிம்பிளான கஷாயம்க்கு நம்மளுக்கு இந்த வெத்தலை வேணும். வெத்தலை வந்து என் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து பேபி வெத்தலை, ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து எந்த வெத்தலை கிடச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கூட வந்து நம்ம ஓமம், அதிமதுரம், அதுக்கப்புறம் சுக்கு, மிளகு, திப்ளி இதெல்லாமே வந்து என் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நான் அரைச்சி ஒரு சிம்பிளான கஷாயமாக போட்டு கொடுத்துருவேன். இது வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது கஷ்டம்தான் குழந்தைங்களுக்கு. பட் அந்த கஃப் வந்து நெஞ்சில் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து கிளியர் பண்ணிவிடும். எஸ்பெஷலி வந்து இந்த கோல்டு டைமில் இதை நம்ம அடிக்கடி கொடுத்தோம்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அவங்களுக்கு. இது கூட வந்து கொஞ்சம் ஓமம், ஜீரகம் இந்த ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் அது இதுன்னு இருக்குன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4 பூண்டும் இது கூட நான் ஆட் பண்ணி அரைக்க போகிறேன், கொஞ்சமாக தண்ணி விட்டு. ஒரு நாளைக்கு 2 வாட்டி இதை நம்ம கொடுக்கலாம், மார்னிங் அதுக்கப்புறமா ஈவினிங். ஸோ டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணோன்னா ரொம்பவே நல்லது. அதை முன்னாடி அரைச்சி வைக்காமல் அன்னன்னைக்கு பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நான் டைல்யூட் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்கும் போது அந்த பபிள்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும்ல, அந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும். இப்போது இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த வாட்டரோட அடியிலலாம் வந்து போய் அந்த செடிமெண்ட்ஸ்லாம் தங்கிடும். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஹீட் பண்ணுவோம். அதை வந்து ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் கை வச்சு கலரிட்டே இருப்போம். ஸோ தட் நல்லா வந்து அதோட அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும் அந்த தண்ணியில். இது வந்து என்னோடய வே ஆஃப் கஷாயம். உங்களுக்கு வேறு ஏதாவது வேஸ் இருந்தாலும் நீங்கள் அது கூட ஃபாலோ பண்ணலாம். இதுதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இது வந்து கிக்கிக்கு எப்போவுமே கோல்டு வரும்போது இதுவும் சைடில் நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். இப்போது இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த தேன் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் வந்து சுகர்லாம் ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. அகெயின் சுகர் ஆட் பண்ணுறதும் வேஸ்ட்டு தான். ஸோ ஹனி, ஆர்கானிக் ஹனி அப்படின்னா பாம் சுகர் இருக்கும்ல, ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருங்க. செம்ம டேஸ்டாக இருக்கா கிக்கி? பிட்டர்
பிடிக்கலையா? மெடிசன்னா அப்படி தானே இருக்கு. ட்ரை டு ட்ரிங்க். டேஸ்ட் பார்க்காம அப்படியே வாட்டர் மாதிரி குடிச்சிடு. ட்ரை பண்ணு.